வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 2 மல்டிப்ளேயர் நம்ம கேகே ப்ரோ கூட விளையாட போகிறோம். இது ஒரு கொலா வீடியோ. அட பாவீங்களா, ஆடு போட்டிங்களா? சரி, இப்போ நம்ம ரூம் நேமை போட்டுக்கலாம். ஓகே, கொலாப்னு நம்ம ரூம் பேரை போட்டாச்சு. இப்போ கிரியேட் பண்ணிடலாம். அவரும் இப்போ இன்னும் கொண்டத்தில் உள்ளே வந்துடுவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம நார்மல் டிஃபிகல்ட்டியில் தான் விளையாட போகிறோம். ஸோ இப்போ கேகே ப்ரோ வந்துட்டார். இப்போது மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த கேமை நான் இது வரைக்கும் ப்ளே பண்ணதில்லை. ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி ப்ளே பண்ணுறப்பன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் வின் பண்ணதில்லை. ஓகே, இப்போ முதல் நாள் ஆரம்பிச்சிச்சு. நம்ம பெட்லேருந்து எழுந்துக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓ, நம்ம இப்போ கீழே வந்திருக்கோம். அப்போ அவர் மேலே வந்திருக்காரு போலையே. சரி, ஓகே, சட்டுன்னு போயிட்டு அப்படியே மேலே போயிடலாம். அவ்வளோதான், மேலே போயிட்டு இப்போ நான் பார்க்குறேன் யாருமே இல்லை சொல்லப்போனால். இந்த ஃபோட்டோ வேறு பயங்கரமாக இருக்குது. இந்த வேஸை போட்டு பார்ப்போமா, யாரும் வருவாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, போட்டாச்சு அந்த வேஸு. இது வரைக்கும் யாரும் வரலையே. திடீர்னு யாரும் வந்துட்டாங்க. ஆயா வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட தப்பிச்சு ஓடுவோம். இல்லைனா விளக்கு மாத்தாட்டு அடிப்பாங்க. ஓடுங்க. ஐயோ, என்ன இவ்வளோ வேகமாக இருக்காரு? ஐயோ, இவரும் வந்துட்டார். காலி நம்ம. அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. சோழியை முடிச்சு விட்டாங்க. நம்ம கதையை முடிச்சிட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு 2 பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நம்ம கேகே ப்ரோ ஒரு சில வேலையை முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்ப்போம். டோர் லாக்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கல. இந்த இடத்த அவர் ஓப்பன் பண்ணி விட்டாருன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் கன்று கிடச்சிச்சுப்பா. ஓகே, இப்போ சுடுறாருன்னு பார்க்கலாம். போகிறாரு, சிங்கம் மாதிரி போகிறாரு. என்ன ஆக போகுதுன்னு இப்போ பார்ப்போம். படா ப்ரோ பிளேயர் வேறு சொன்னார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இங்கே தானே நடித்தாங்க. ஏதோ ஒரு இந்த சேஃப்கி இடத்துல தான் நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருப்பாங்களா? இங்கே தான் நான் செத்து போனேன் கரெக்டாக. இதோ தூங்குறாரு பாருங்க. அவரை கூட அடிக்க முடியலையா என்ன ப்ரோ? ஐயோ, பாட்டிமா வேறு வராங்க வேகமாக. சீக்கிரம். ஐயோ, இவர் வேண்டே பேச ஆகுறாரு. எதுக்கு? அவ்வளோதானா? சரி, இப்போ 2வது நாள் வந்துடுச்சு. இதுக்கு மேலே எதுவும் மறைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கும் ஹாரர் கேம்ஸ்னால் பிடிக்கும். நான் இது வரைக்கும் கிரானியை நிறைய வாட்டி ஆடிருக்கேன், நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கேன். நானும் சொல்லப்போனால் இது இந்த கிரானி கேமில் ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி தான். சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு இங்கே தான் கன்று போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் கன்னோட ஆமோ எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்குது. இங்கே தானே அவர் வேஸ்ட் பண்ணார் ஆமோவை. இப்போ நான் எடுத்து அடிக்கிறேன் பாருங்கள். நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு நிறைய விஷயத்தில். இப்போ நான் காட்டுறேன். சோலர் லிங்க் அரேஸில் தான் என்னால் எதுவும் பண்ண முடியல. இதெல்லாம் எனக்கு ஒரு ஜிபி மேட்ரு. இங்கே சீக்கிரம் வந்துட்டியா ப்ரோ? பின்னாடி பார்த்துட்டே வரையா ப்ரோ? ஆயாவை கூட்டின்னு வந்துட்டிங்களா? ஓகே, ஆயாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சியாச்சு. ஆத்மா சாந்தி அடையட்டும். அவ்வளோதான், அவங்க செத்துட்டாங்க. தாத்தா வராரு. தாத்தா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தாத்தா வரும்போது அடிக்கூடாது. தாத்தா உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அடிக்கணும். அப்படி அடித்தா தான் மேலே படுது. நம்ம ப்ரோ என்னன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி அடிச்சிடுறாரு. அது தப்பாக போயிடுது. அவ்வளோதான். அப்புறம் செக்யூரிட்டிக்கு எடுத்துருவோம். ஸ்ட்ரைட்டாக படிக்கட்டில் ஏறி கிச்சன் வழியாக எப்படி ஒரு திரும்பி அவ்வளோதான் டைனிங் ஹாலுக்கு போயிட்டு செக்யூரிட்டி ரூமை திறந்து விட்டுறலாம். அப்படியே லேடரில் ஏறி இங்கே என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ட்ராயரில் திறந்து விடுவோம். வாவ், வெப்பன் கீ இருக்கா? வேறு மாதிரி. இதை எடுத்து ப்ரோ கிட்ட போட்டுருவோம். அவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான். ஓகே, இதில் என்ன ஓப்பன் பண்ணுவோம்? ஹேண்ட் வீலு. எப்போவுமே இங்கே ஹேண்ட் வீலு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வாட்டி போட் எஸ்கேப் பண்ணலான்னு ப்ரோ சொன்னார். ஸோ அதனால் போட் எஸ்கேப் பண்ணலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா வெறும் ஹேண்ட் வீலை கொடுத்து ஏமாற்றி போட்டாங்க. ஓ வாவ், நம்ம அடித்தது தானே இது. எனக்கே தெரியாமல் போச்சுங்க. போட் கீ தூக்கி எங்கே போட்டு வச்சுருக்காரு பாருங்கள். கரெக்டாக படிக்கட்டில் போடணும். நான் இங்கே போட்டால் எங்கே போகுது? இந்த கேமில் ஒரு சில கிளிச்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக போட்டாச்சு. கையில் கண்ணை தூக்குவோம். கிரானி கன்ஃபார்மாக எழுந்தலையா இன்னும்? இது என்ன தான் நார்மல் மோடாக இருந்தாலும் ஒரு சில பேர் ஈஸி மோடில் ஆட்டு எக்ஸ்ட்ரீம் மோடுன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. நாங்கள் நார்மல் மோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கிரானி எங்களை விட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. கிட்டத்தட்ட எங்கள் ஸ்பீடுக்கு வருது கிரானி. ஸோ நான் எங்கே தான் என்ன தான் திரும்பினாலும் கிரானி ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஹார்ட் மோடு கூட நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான் இருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல பொறுத்து இருக்குது. கிரானி இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு பாருங்கள், மேலே ஸ்பான் ஆகி. ஓகே, அதை அடித்து போட்டாச்சு. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே தானே டேஸ்டர் எடுத்தாங்க. அப்புறம் எப்படி இருக்கும்?
கையில் கன்று வச்சிட்ருக்காரு பாருங்க அவரு. நம்மளும் கன்று வந்துட்டாருப்பா இவரையும் போட்டு தள்ளிடலாம். அவ்வளோதான். ஆத்மா சாந்தி அடையட்டும். வெப்பன் கீ எடுத்து இவனையும் போட்டு தள்ளிடலாம். சாவுடா சின்ன பையா, உனக்கும் ஆத்மா சாந்தி அடையட்டும். இங்கே தான் கிரானைட் எதனா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். செத்து விளையாடலாம். சரி, இதை எடுத்துகிட்டு போகலாமா? இதை எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு எதனா தப்பாக நடக்குமோன்னு தோணுது. ஸோ இதை இங்கே போட்டு போகலாம். கேஸ்லின் எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயத்தில். இது வரைக்கும் எங்களுக்கு கேஸ்லின் கிடைக்கல. போட் கீ கிடச்சிச்சு, அப்புறம் போட் ஸ்டேரிங் கிடைக்கல. ஓகே, இதை தூக்கிட்டு போவோம். பாவம் அந்த பையன் பாருங்கள், செத்துட்டான். நான் கொன்னுட்டேன். வெறும் ஒரே ஒரு டேஸ்ட் இருக்குது, செத்துட்டான். அது எப்படி? அவன் ஒரு மான்ஸ்டர் தானே. சரி ஓங்க. சூப்பரு, கேஸ்லின் கிடச்சிச்சு. இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை போலியே. போட் ஸ்டேரிங் மட்டும் தான் தேவை. போட் கீ கிடச்சிச்சு. பேட்லாக் கீ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன் ரீசெண்டாக போகும்போது. மேலே போயிட்டு தான் தெரிஞ்சு தேடணும். இப்போ படிக்கட்டேரி வேறு என்ன பொருட்கள் இருக்குன்னு தேடி பார்க்கலாம். எதுக்காக இப்போ நான் போட்டேன் அதை? கிராணி வருமான்னு இப்போது கிராணி வர மாதிரி தெரில. இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். கமான், கோ. மேலேயே போக மாட்டேன் நான், பயமாக இருக்கு எனக்கு. அது என்னோ கரெக்டு தான். வந்துடுச்சுங்க. ஐயோ, டக்குன்னு யாருன்னா போட்டு தள்ளுங்க கிராணியை போட்டு தள்ளு. ஏன் ப்ரோ இப்படி பண்ணேன்? கிராணி கூட நல்லா அடிக்க மாசு ப்ரோ. நான் கூட ஒரு சில திடீர்னு பயந்துட்டேன் நீங்கள் போட மாட்டிங்களோன்னு. நான் பார்த்தா நீங்கள் போட்டிங்க. இப்போ நான் ஷார்ட்கன் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். என்கிட்ட ஆமோ கூட இருக்குது. பார்த்து பொறுமையாக நான் போக போகிறேன் இனிமேல். ஏன்னா ஒரு லைஃப் கூட வீண் அடிக்கக்கூடாது. இப்போ டே 2லேயே முடிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல, அதனால் பார்த்து பொறுமையாக. பேட்லாக் இங்கே இருக்குது, டக்குன்னு வாங்க ப்ரோ. கேகே ப்ரோ, டக்குன்னு வா ப்ரோ, சீக்கிரம். அவ்வளோதான், அதை எடுத்துக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. போட் ஸ்டேரிங் மட்டும் தான் இருக்கணும். அதை எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. எஸ்கேப் ஆகிட்டு போயிடலாம். கிராணி கண்ணில் மண்ணை தூவிட்டு. எங்கே போகிறாரு இப்போ அவர்? கீழே இறங்கு ப்ரோ. உனக்கு கவர் வேறு கொடுக்கணுமா ஒருத்தர்? ரொம்ப ஸ்லோவாக ஓடுற ப்ரோ நீ. ஓகே, அவர் கீழே போய்ட்டு அதை தூக்கி போட்டு வந்துட்டாருங்க. இப்போ நம்ம கீழே போய் பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே ஒருத்தன் கீழே தான் இருப்பான். அவன்தான் அந்த தாத்தா அப்பவும் கீழே தான் இருப்பார். திடீர்னு இதில் வருவார், நம்மளுக்கு தெரியாது. ஃபோன் ஹேங் ஆகுது ரொம்ப. டக்குன்னு உடனே ஸ்பான் ஆகி விட்டாருங்க. இப்போ நம்ம சுடுற சத்தம் கேட்டுச்சா? எங்கன்னா வந்தார பார்த்தீங்களா தாத்தா? ஆனால் ஒரிஜினல் கேமில் கிராணி செத்தவொடனே வருவார். அது எப்படி? அதுதான் மிஸ்டீரியஸாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த கிராணி 1 விட கிராணி 2 விட எனக்கு கிராணி 3யும் பிடிக்காது. எனக்கு கிராணி 2 என்னன்னு தெரில, ஒரு மாதிரி அவர் பிடிச்சிருக்கு. இந்த கேமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதிகமான பொருட்கள் தேவையில்லை. அப்புறம் கிராணி 3ல் வர மாதிரி ஸ்லெண்ட்ரி நான் வரல. முன்னாடிலாம் சின்ன வயசில் இருக்கும்போது எப்போவுமே நம்ம ஹாரர் கேம்ஸ் விளாட்றது ஒரு விஷயமாகவே இருந்தது நம்மளுக்கெலாம். மறுபடியும் நான் ஏறிட்டேன்னா இதுக்கெலாம் ஒரு அனிமேஷன் போட்டு வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பர்சன் அனிமேஷன் போட்டால் பரவாயில்ல. தேர்ட் பர்சன் அனிமேஷன் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, பெயிண்டிங் எடுத்து அங்கே வச்சு பார்ப்போம். அதில் என்ன போட் ஸ்டேரிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய வாட்டி இந்த கேம் ஆடி இருக்கேன், அதனால தான். இப்போ ஒன்றா தூக்கி மேலே போகிறேன். இப்போது கடைசி ஒரு பீஸ் தேவைப்படுது. அதை நான் எங்கே பார்த்தேன்னா பாத்ரூமில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். திரும்ப போய் அங்கேயே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. அங்கே தான் க்ரோபார் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஃப்ரெஞ்சு இருக்கா? வேஸ்ட்டு தான் ஃப்ரெஞ்சு ஆல்மோஸ்ட்டு. ஏன்னா இப்போது கிறிஸ்மஸ் ஐயோ கிராணி வந்துச்சுங்க.
ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் மோடில் வந்து ஃப்ரெஞ்சே தேவையில்லை நம்மளுக்கு சொல்லப்போனால். அப்படியே நம்மளால் நடந்து போக முடியும். அந்த பையன்கிட்ட வெறும் அந்த சிக்கன் மட்டும் இருந்தால் போதும், அவன் நம்மளை கடிக்க மாட்டான். அப்படி இல்லைனா அதை கன்று கொண்டு போங்க, ஒரே அடி தான் அந்த செத்துருவான் அந்த பையன். சின்ன பசங்களை சாவடிக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை தான், ஆனால் சாவடிச்சு தான் அவனை என்ன பண்ணுறது. ஓகே, மறுபடியும் மேலே ஏறி போயாச்சு. 3 பீஸை கலெக்ட் பண்ணிட்டோமா? ரைட்டு, 3 பீஸ் கலெக்ட் பண்ணியாச்சா? இல்லை, லாஸ்ட்டு பீஸ் இன்னும் காணும்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் வரப்போ அவ்வளோ சொல்லிகிட்ருக்காரு என்கிட்ட. ஓகே, இப்போ போய் சுடுறேன் பாருங்கள். தள்ளு ப்ரோ, நீ செத்துற போகிற. அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. கிராணி தான், வெறும் கிராணி. பாட்டிங்க அவ்வளோலாம் பவர்ஃபுல்லே கிடையாது அவங்க. தாத்தா வேணால் 2 அடி அடிப்பார், பாட்டிக்கெலாம் பயந்துட்டுருக்கீங்களே, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஹேண்ட்வீலை வச்சு சுற்றிட்டு நம்ம அந்த டோர் பக்கத்தில் போய் நின்னா உண்மையாக ஷாக் அடிக்குமான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஷாக் அடிச்சு செத்துருவானா இல்லைனா ஒரு மாதிரி ஸ்டன் ஆகானா. ஒரு ஐயோ வந்துட்டாருங்க. பேச கூட விட மாட்டுறாங்க, நம்ம மூச்சு கூட விட மாட்டுறானுங்க. கடுப்பேத்துறானுங்க இவனுங்க. சாவுங்கடா. ஓகே, இப்போது இவனை கொண்டாச்சு. இவங்கிட்ட கடைசி பீஸ் இருக்கா? டே குர்றா. ஓகே, மேலே எடுத்துகிட்டு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நல்ல மோடு பண்ணிருக்காங்களாண்ணா. டிசம்பர் மாதம் எப்போயோ போயிடுச்சு, ஆனால் அதே கிறிஸ்மஸ் அப்டேட்லேயே இருக்குது பார்த்தீங்களா. எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் உள்ளே போகல. லாஸ்ட்டு அப்டேட் வந்து இந்த கேமுக்கு வந்து கிறிஸ்மஸ் விட்ருக்கானுங்க. பரவாயில்ல, அவனுங்க வந்து ஒரு சில ஃபெஸ்டிவல் மட்டும்தான் வந்து பெரிய விஷயமாக நினைக்கிறானுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு எதனா ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விட்றான்னு நல்லாயிருக்கும்னு தோணுது. ஐயோ, இது வர ஷார்ட் கனை பிக்கப் பண்ண வருது. ஓகே, கடைசி பிக்சரை போட்டால் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அட எடு ப்ரோ அதை. ஓகே ஓகே, இப்போ டக்கு அதை போட்டு விட்ருவோம், வேலை முடிஞ்சுது. என்ன ஒரு மாதிரி போகிறாரு. சரி, இந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துப்போம். இன்னும் அங்கங்கே கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்தால் என்ன தான் வரும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஹேண்ட் வீல் வேஸ்ட்டு, இந்த கதவு திறக்க முடியாது, கீழே போனால் காலி. ஆனால் எப்படின்னா தான் கீழே தான் போய் தீருவேன், ஏன்னா எனக்கு கீழே போகிறது பிரச்சனை இருக்காது. டோர் ஹேண்டில் திங் வேஸ்ட்டு. ஓகே, நம்ம பண்ண போகிற எஸ்கேப்புக்கு ஓகே கிளாஸ் ஃபியூஸ்ப்பா, வேறு மாதிரி நல்லதாக போச்சு. கிளாஸ் ஃபியூஸ் எடுத்தாச்சு, மேலே போயாச்சு. கரெக்டான சமயத்தில் அவர் அடித்து முடிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம போய் பார்க்குறோம். டக்கு 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 டக்குன்னு போகிறோம் போயிட்டே இருக்கோம். ஓகே, என்னங்க இவ்வளோ நேரம் ஆகியும் ஒன்று தான் அடிச்சிருக்காரா? ஷூட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது போலையே. ஓகே, இப்போது அவர் கம்மியாக தான் அடிச்சிருக்காரு, இன்னுமா ஒன்று அடிக்கிறாரு? அட பாவமே, அவர் ரொம்ப வெயிட் பண்ணுறாருங்க. நம்மளாம் இருந்தால் பட்டுன்னு சல்லுன்னு அடிச்சிட்ருப்போம். 2வது அடிச்சிட்டாரு, அதுக்குள்ளேயே ராங்குன்னு காமிக்கிறாரு பாரு நான் சொல்கிறதெல்லாம். ஓகே, கமான் do it. ஓ மை காட், வாட் அ ப்ரோ. ஓகே, இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எதனா இருக்குன்னு. ஒன்றுமே இல்லையா? எங்கேயும் ஒன்றும் இல்லை. அடடா, நாம் ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் போலையே. சரி ஓகே, இப்போ அந்த சிசர்ஸை போய் எடுத்துகிட்டு வரலாம். கட்டிங் சிசர்ஸா, அது பேர் என்னது? சிசர்ஸ் தான் நினைக்கிறேன் அது பேர். ஒயர் கட்டர்ஸ். ஒயர் கட்டர்ஸ் போய் எடுத்துகிட்டு வரணும். இல்லை, சைன் சிசர்ஸ், அது பேர் என்னன்னே தெரியல. ரைட்டு, இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறது? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கரெக்டாக அவங்க 2 பேரையும் சமாதி பண்ணிட்டு வரலான்ட்டு தான். சீக்கிரமாக வா ப்ரோ, இங்கே ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ, டக்குன்னு வந்து எடுத்துக்க ப்ரோ. கமான் அது எடு ப்ரோ. ஓடியா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. எஸ்கேப் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரைட்டு, யாரும் வர மாதிரி தெரில, மேலே போகிறது ரொம்ப நல்லது. வந்துட்டாங்க. எதுக்காக நான் இப்போது அப்படி போனேன்னு எனக்கே தெரில.
நான் வர்ற சமயத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூடி விட்டேன். தப்பு தான் செஞ்சிட்டோம் போல ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி. ஓகே, இப்போ அதை போட்டாச்சு. இப்போ நானே உள்ளே போயிடுறேன். ஒரு கிரானைட்டை நான் தூக்க போகிறேன். சூப்பரு, போட் ஸ்டேரிங் கிடச்சிருச்சு. அவர் எடுத்துக்கிறார் போலியே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிரானைட்டை நம்ம தூக்கியாச்சு. போட்டு தள்ள வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஒரே சமயத்தில் ரெண்டு பேரையும் போட்டு தள்ள வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓகே, கீழே தூக்கி போட்டுடலாமா? இங்கே போடலாம், இங்கே தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த கிரானைட்டு போட்டுச்சுன்னா எல்லா இடத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ரைட்டு, வரட்டா? அவ்வளோதான், 2 பேரும் காலி. கதை முடிஞ்சுது. அப்புறம் இப்போ கீழே போங்க. அவ்வளோதான், நம்ம வின் பண்ணிட்டோம் கேமை. ஸ்டேரிங்கை போய் நான் எப்போயோ ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டே. நீங்கள் லேட் பண்ணாமல் கூடிய சீக்கிரம் என் கூட வந்துடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இதுக்கு மேலே நம்ம தோக்கவும் அவசியம் இல்லை. செகண்ட் டேலேயே நம்ம இதை முடிச்சிட்டோம். வாவ், தட்ஸ் கிரேட். இப்போ நம்ம சீக்கிரமாக கீழே போயிடலாம். ஏன்னா இங்கே மட்டும்தான் அந்த இவர் போய் ஸ்பான் ஆவார். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை போட்டுருவோம். அவர் டக்குன்னு வந்து கீயை போட்டார்னா வேலை முடிஞ்சிடும். வேலை கீ, ஓ ஆல்ரெடி இந்த வேலை முடிஞ்சிச்சா? ஓகே, சீக்கிரமாக அவர் வராரான்னு பார்த்துட்ருக்கலாம். வாங்க 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 கே ப்ரோ, அவர் வந்துட்டார். சீக்கிரம் போங்க. அவ்வளோதான், நம்ம வின் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கட்சின்னு வருது. கட்சின். வாவ், ஏய் பார்த்தீங்களாங்க? ஐயோ கோமாயிடுச்சுங்க கிராணி. அவ்வளோதான், இதோட இந்த காணொலி முடிச்சுக்கலாம். நான் தான் உங்கள் பாடி தமிழ் கேமிங். அடுத்த வாரம் ஒரு நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.